இயேசுவில் அன்பானவர்களே, 7ஆம் தேதி நாம் திருத்தந்தை 2ஆம் சிக்ஸ்தூஸ் என்பவருடைய விழாவை கொண்டாடினோம். திருச்சபையின் தொடக்க காலம் வேதகலாபனை தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த காலம் அது. எனவே அப்படிப்பட்ட நிலையில்தான் மறைவாக திருப்பலி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு சூழலிலே கலிஸ்துஸ் என்பவருடைய கல்லறையில் திருப்பலி ஆற்றி கொண்டிருக்கின்ற போதுதான் இந்த சிக்ஸ்தூஸ் என்ற திருத்தந்தையை அவரோடு பணியாற்றிய அந்த நேரத்தில் இருந்த 4 திருத்தொண்டர்களோடு கொலை செய்யப்படுகின்றார். அந்த கல்லறையிலேயே அவர் கொலை செய்யப்படுகின்றார். அவ்வாறு கொலை செய்யப்பட்டு அந்த சிக்ஸ்தூஸ் இறக்கின்ற நேரத்திலே அவரோடு திருத்தொண்டராக பணியாற்றியவர் தான் இன்று நாம் விழா எடுத்து மகிழ்கின்ற இந்த லாரன்ஸ் என்பவர். அவர் என்ன செய்கின்றார்? அவரை பார்த்து, ஐயோ எங்களை விட்டுவிட்டு செல்கின்றீரே என்று கேட்டபோது, கவலைப்படாதே, இன்னும் 3 நாளில் நீயும் என்னை பின்பற்றுவாய், இன்னும் 3 நாளில் நீயும் இறப்பாய் என்று சொல்லுகின்றார். அந்த வகையில்தான் திருத்தந்தை இல்லாத அந்த நிலையிலே வலியரியன் என்ற கொடுமைக்காரன் கொடுங்கோலன் என்ன செய்கின்றான்? திருச்சபையின் சொத்தை என்னிடம் ஒப்படையுங்கள், 3 நாளில் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்னபோது இந்த திருத்தொண்டர் லாரஸ் என்பவர் அந்த சொத்துக்களை எல்லாம் ஏழைகள் மீது எழுதி வைத்துவிட்டு, வலேரியன் அரசன் திருச்சபையின் சொத்துக்களை என்னிடம் ஒப்படை, அரசிடம் ஒப்படை என்று கேட்டபோது, யாருடைய பெயரில் அந்த சொத்து இருந்ததோ அவர்களையெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி, இவர்கள்தான் திருச்சபையின் சொத்து என்று சொன்னவுடன் அந்த கொடுங்கோலன் இன்னும் கடும் கோபத்திற்கு ஆளாகின்றான். அந்த நிலையில்தான் இவருக்கு கீழே நெருப்பு மூட்டி இரும்பு கட்டிலில் போட்டு அவரை சாகடியுங்கள். அந்த இரும்பு கட்டிலில் போட்ட உடனே நமக்கு அந்த சூடு ஏற ஏற உடனே உயிர் போய்விடுமா? போகாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான், அணு அணுவாகத்தான். இதுதான் அவர் தனக்கென ஏற்றுக்கொண்ட துன்பம். இந்த வகையில்தான் பாப்புவாக இருக்கின்றவருக்கு விழா எடுத்தாலும் திருத்தொண்டராக இருக்கின்றவருக்கும் விழா எடுத்து இன்று உன்னதங்களிலே என்ற பாடலையும் பாட வைத்தது திருச்சபை. அது இந்த லாரன்ஸ் என்பவருக்கு உலகம், திருச்சபை கொடுக்கின்ற மகத்துவம். எனவே அணு அணுவாக அந்த உஷ்ணம் ஏற ஏற அவருடைய உடலிலே அந்த வெப்பம் வருகிறது. அதையெல்லாம் இன்முகத்தோடு அனுபவித்து கொள்ளுகின்றார். அனுபவித்து சுற்றி நின்று கொண்டு இந்த வேதனையை பார்த்து ஏளனமாக சிரித்து கொண்டிருந்தவரை பார்த்து, ஒரு பக்கம் வெந்துவிட்டது, மறுபடியும் மறுபக்கம் திருப்பி போடுங்கள் என்று இன்முகத்தோடு சொன்னவர். அந்த பக்கமும் திருப்பி போடப்பட்டு வெந்த பிறகு நன்றாக வெந்துவிட்டது, எடுத்து உண்ணுங்கள் என்று சொன்னவர். எனவே இப்படி அணு அணு நினைத்து பாருங்கள். லேசாக நம்ம வத்துக்குச்சியை கிழிக்கும்போது அப்படியே எரிஞ்சிக்கிட்டே வந்து லேசாக பட்டாலே அந்த நேரத்தில் எப்படி கையை உதறுகின்றோம் என்று நமக்கு தெரியும் அன்பானவர்களே. எனவே இவர் எப்படிப்பட்ட அந்த துன்பம், எனக்கு துண்டாற்றுகின்றவர், எனக்காக தன் உயிரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் இழக்கின்றவர் மதிப்பு கொடுக்கப்படும். என் தந்தையும் அவருக்கு மதிப்பு கொடுப்பார். இதுதான் கோதுமை மணி விழுந்து மடிதல். அப்படியே இருந்தால் அது ஒரு கோதுமையாகத்தான் இருக்கும். ஆனால் அது மடிந்து விளைகின்ற போது நெற்பயிரை பார்க்கலாம். ஒரு நெற்பயிர், அதில் எத்தனை கதிர்கள், ஒவ்வொரு கதிரிலும் எத்தனை அரிசி மணிகள். இதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போதுதான் மடிய மடிய நான் கடவுளுக்கு பலன் கொடுக்கின்றேன். இந்த வகையில்தான் அவர் திருச்சபையின் புனிதராக தொடக்க காலத்திலேயே அவர் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்றார். இவருடைய இடத்திலே கான்ஸ்டன்டைன் என்ற அரசன், ஹெலேனா என்ற அவனுடைய தாய், அவர்கள் காலத்தில்தான் திருச்சபைக்கு உயிர் கிடைக்கிறது. 10 கலாபனைகள், வேத கலாபனைகள் ஏற்பட்ட பிறகு அந்த கலாபனையை செய்த அரசு வாரிசாகத்தான் அந்த லைனில்தான் இந்த கான்ஸ்டன்டைனும் வருகின்றான், அவனுடைய தாயும் இருக்கின்றாள். ஆனால் அந்த தாய் உணர்கின்றாள், கடவுளுடைய மகத்துவத்தை உணர்கின்றாள், தன்னுடைய பிள்ளைக்கு ஊட்டி 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 வளர்க்கின்றாள். எனவே தான் அந்த ஹெலேன் திருச்சபைக்கு மகத்துவம் கொடுத்து இயேசு அறையுண்ட அந்த சிலுவையை கொண்டு வர செய்து அந்த திருச்சிலுவையின் மகத்துவமான அந்த விழாவை கொண்டாடுவோம். இந்த கான்ஸ்டன்டைன் தான் அந்த ரோம நகரிலே பல ஆலயங்களை கட்டியவன். அவன்தான் லாரன்ஸ் என்பவருக்காகவும் ஒரு இருக்கின்றான். எனவே இப்படி கடவுள் மகத்துவப்படுத்துகின்றார் பாருங்கள். இன்றைய நாம் வாசிப்போம், அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாக இருக்கும் சொல்லப்படுகிறது. லாரன்ஸ் திருத்தொண்டர்
திருமணமாகாதவர். அவருக்கு ஏது வழிமரபு இருக்கும்? அதுதான் வேத சாட்சிகளின் இரத்தம், விசுவாசத்தின் வித்து. அதை பார்க்க பார்க்க நானும் அவ்வாறு நான் கிறிஸ்துவனாக மாற வேண்டும், கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று தங்களையே கையெழுத்தவர்களாக, அதுதான் அவருடைய வழிமரபு. அந்த வழிமரபில் வந்தவர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். எனவே நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று எண்ணி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்திலே நேரடியாக துன்பம் கொடுப்பது என்பது, நேராக வந்து ஓங்கி ஒரு அரைஞ்சா பரவாயில்ல, அரைஞ்சிட்டா போயிட்டான், கொடு அவனுக்காக, அவன் நன்றாக இருக்கட்டும் என்று. ஆனால் நேரடியாக அப்படிப்பட்ட ஒரே தண்டனை கொடுக்காமல் அணு அணுவாக ஸ்லோ பாய்சனிங் என்று சொல்வார்கள். ஸ்லோ பாய்சனிங் என்ற விதத்திலே அந்த கொலை செய்வது மிக மிக கொடுமை. அப்படித்தான் இவர் அனுபவித்தார். நாமும் இந்த காலத்தில் அனுபவிக்கின்ற வேதனைகளை எல்லாம் கடவுளுக்கு இவ்வாறு ஒப்பு கொடுப்போம். அது சிறந்த காணிக்கையாக மாறும். அதனால் நாம் மகத்துவம் பெறுவோம். அதற்காக வேண்டுவோம். ஆமீன். இந்த நாளிலே இத்தகைய தியாக செயல்களை எல்லாம் செய்வதற்கு அன்னை மரியாள் சகாய அன்னை, ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையிலே மறிக்கின்ற போது பக்கத்தில் இருந்தவள், அந்த பலியை ஒப்பு கொடுப்பதற்கு துணையாக இருந்தவள். அவள் நமக்கு துணை புரிந்து நமது வாழ்வும் வேத சாட்சி வாழ்வாக இருப்பதற்கு வேண்டுவோம்.